கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எங்கள் சபையின் பெயர் மார்நாத சபை, சாத்தூர். எங்கள் போதகர் பாஸ்டர் இஸ்ரவேல் ராஜா அவர்கள். இன்று புனித வெள்ளி. இதை பற்றி அறியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். சிலுவை தியானம் என்பது கிறிஸ்தவத்தின் சாராம்சம். இதன் அடிப்படையில்தான் நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லுகிறோம். இயேசு சிலுவையில் தொங்கிய போது கூறிய 7 வார்த்தைகள் 7 பூக்களாய் காணப்படுகிறது. மன்னிப்பு, இரட்சிப்பு, அரவணைப்பு, தத்தளிப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்புவிப்பு. இதில் 3 பூக்களை குறித்து பார்ப்போம். எங்கள் சபையின் இளம் வாலிப பிள்ளைகள் 3 பூக்களை குறித்து பேச இருக்கிறார்கள். எனக்கு கேட்பதற்கு வாஞ்சியாக உள்ளது. நீங்களும் கேளுங்கள். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். மீதி பூக்களை குறித்து அடுத்த காணொளியை பார்ப்போம். சிலுவை என்பது அந்த சிலுவையின் அன்பினாலதான் என்ன செய்யப்படுகிறது. அந்த சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி பாடுகளும் துன்பங்களும் நமக்காக சுமந்து இழந்த சிலுவை, பாடுகளையும் துன்பங்களையும் சுமந்து இழந்த எனது சிலுவை. இப்ப சிலுவை இல்லாம ஒரு மனிதனுக்கு எது இல்லை, மேன்மை இல்ல. மற்ற பாடுகளினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் பாடுபடலைன்னா என்ன செய்யாரு? இந்த வேலையில பத்திரிகையில ஒரு சக்தி சாத்து அடிப்பான் பத்திரிகையில, பார்த்து இல்லையா? அறுவை செய்ய இருக்கீங்களா இல்லையா? என்ன செய்யறாங்க பாக்கலையா? என்ன செய்வாங்க? காய வச்சு சப்பாத்தியை வச்சு எடுப்பாங்க. எதுக்கு? வேலை இல்லையா? என்ன செய்யுது? அவங்க அதை வாங்கணும். அந்த ஆயுதமா இல்லையா? இன்றைக்கும் சிலுவையில போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 நாள் ஆகும். எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். 3 நாள் அவன் மறிக்கல அப்படின்னு சொன்னா அவனுடைய தாளுடைய நல்லா கவனித்து போடுங்க. அந்த நாட்களில் நடந்ததுக்காக ஒரு மனிதன் சிலுவையில் அடையும் போது அவன் 3 நாளைக்குள்ள என்ன செய்யணும்? மறிக்கணும். அப்படி மறிக்கல அப்படின்னு சொன்னா கால்களை என்ன செய்வாங்களா? முடிப்பான். அதனாலதான் பாருங்க, முடிக்கப்படாது அது தீர்க்க எழுத. ஏன்னா 3 மணி நேரம் தான் சிலுவையிலேயே போகும். 6ஆம் மணி வேலை முடங்கி பார்த்திருக்கீங்களா? 6ஆம் மணி வேலை முடங்கி 9 வரை. அப்போ யாருமே சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க. மறைச்சதுனால என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் இன்றைக்கு அநேகரான போகிறது. தேசிய சொல்லி என்ன செய்தார்? ஜீவன் தேசியான வார்த்தைகளை 7 என்ன சொன்னாரு? கேட்கலாமா இல்லையா? சொல்லாம பிரியாம போயிட்டாரு. போயிட்டாரு அது நினைச்சுட்டு அழுவாங்க. அவன் செத்தத கூட அழ மாட்டாங்க. கடைசி நேரம் சொல்லிட்டு இருந்தாரா? என்ன செய்ய சொல்லாம போயிட்டாரு. அழுவத பாத்திருக்கீங்களா? ஏசினாலே சொல்லாம போகாது. ஒண்ணுமே
என்ன சிறுவையில அழைப்பாங்க. அழைப்பேன். மூன்றாவது நாள் தெளிவா இருக்கும்போது ஜனங்கள் சீசனுக்கு சொல்லிட்டாங்க. சொன்னபடி அப்ப இது கட்சியில் நடந்த காரியமும் உடனே கிடையவே கிடையாது. திடீர்னு வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவரு முன்னமே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை தான் நடந்ததை தவிர வேற யாரும் கிடையாது. அதனால எனக்கு அருமையான ஆண்டுடைய சிலரில் கொண்டு போகும் சொன்ன அற்புதமான அந்த வார்த்தை முதல் வார்த்தைய அருமையான முறை கண்ணாடி பேசுவார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அந்த நாளில் கூட தினத்தின் அன்று இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்ட சிலுவை மரணத்தை அவர் அனுபவித்த காரியங்களை நம் தியானிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் அன்பளித்து ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கீங்க இயேசுவே. எங்களுக்காக நீர் மன்னித்தீரப்பா. எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக பாதிக்கப்பட்டீர், எங்களுக்காக தண்டிக்கப்பட்டீர் இயேசுவே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாகிறேன் தகப்பனேன். இயேசப்பா, உடைய ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை மீண்டெடுத்து ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்கு பங்காய் இயேசுவே, இந்த ரசத்தையும் ஆண்டவரை நீ தெரிந்து கொண்டு மேலான தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் சிலுவையில் தொங்கின பேசின அந்த 7 வார்த்தைகளை ஆண்டவரை தியானிக்கும்படி எங்களுக்கு செய்தேன். ஆண்டவரே இயேசப்பா, நீ பேசின அந்த முதல் வார்த்தை ஆண்டவரே மன்னிப்பு குறிச்சு ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீரோ ஆண்டவரே அதை நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்கள் செவிகளை நீர் இருதயங்களை நிற்கிடக்க வேண்டும் செவிக்கிறேன் தகப்பனே. இயேசப்பா, எங்களுக்கு நீர் செய்யும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை ஆவியாகும் ஆண்டவரே இயேசப்பா, உங்களுக்குள்ள ஒருமுகப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனம். ஆமென். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதை இன்னொரு கூட நல்லா வாசிச்சோம் அப்படின்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கூட ஒரு 3 விஷயமா சிந்திக்கும்படி தேவன் கிருபை செய்தார். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள். 2வது விஷயம் அறியாமல் செய்தார்கள். இயேசு யார் என்று அவர்கள் முழுமையாக அறியவில்லை, அறிந்தும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களால. 3வது விஷயம் இயேசு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, மன்னிக்கிறார். பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். அவங்க செய்த தப்பிடங்களை மன்னிக்கும்படி பரிந்து பேசுகிறார். முதலாவது காரியம், இயேசுக்கு விரோதமா என்னெல்லாம் செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவரை பரியாசம் பண்ணினாங்க, அவங்கள காரி துப்புனாங்க, முகத்துல அடிச்சாங்க. நிறைய பாடுகள் தேவன் நமக்காக அனுபவித்தார். இதை லூக்கா 22வது அதிகாரம் 63, 64 வசனங்கள் நம்ம பார்ப்போம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டது வந்து மற்ற அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இப்படி தேவன் பல விதத்துல பரியாசம் பண்ணப்பட்டார். நிறைய தூஷண வார்த்தைகளையும் விரோதமா என்ன செஞ்சாங்கன்னா பேசினார்கள்.
அதே இது மத்திய 27வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இன்னும் தெளிவா நம்ம என்னென்ன வந்து சுத்தப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் சிவமான மேலங்கி அவர் உடுத்தினார். 28வது வசனம். அவர் வஸ்துகளை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை கிள்ளி அவர் சிரத்தின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் சுற்றி அந்த கோலை எடுத்து அவரை சிரத்தில் அடித்தார்கள். பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவருடைய சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். 37வது வசனம். அன்றியும் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவர் யூதருடைய ராஜாவை இயேசு என்று எழுதி அவரை சிறப்புக்கு மேல் வைத்தார்கள். அடுத்து பிரதான ஆசாரிய தேவவாரர்கள் கூட வந்து பரியாசம் செய்த காரியத்தை நம்ம வந்து பார்க்கலாம். மற்ற இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜா அவர்களுக்கு இது சிறுவை வரட்டும், அப்பொழுது இவரை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தார், இப்பொழுது இவரை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இப்படி பல வகையில பரியாசம் பண்ணினாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, பரியாசம் பண்ணினாங்க. நிறைய அடித்தார்கள். உடலிலும் தன்னுடைய மனதளவிலும் காயப்பட்ட இயேசுவாங்க அந்த இடத்துல வந்து காணப்படுகிறார். ஏன் வந்து இயேசு வந்து இவ்வளவு பாடுகள் நமக்காக பட வேண்டும்? நம்மதான் இருக்கிற பெற்றோர்கள் ஆகிய நாம் நம்முடைய வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வந்து சும்மா இருப்போமா? ஏதாவது துன்பப்படுறாங்க அப்படின்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நம்ம அவங்களுக்காக எதுனாலும் செய்வோம். ஆனா பிதாவாகிய தேவன் வந்து இயேசுவை ஏன் இந்த பல பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறது ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது, அதாவது நாம் செய்த பாவங்கள் நமக்காக தான் இயேசுவை வந்து பிதாவாகிய தேவன் நமக்காக தான் ஒப்பு கொடுத்தார். அது வந்து இந்த இடத்துல நம்ம தெளிவாக வாசிக்கலாம். நாம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் தான் பாவங்கள் கழுவப்படுகிறது. அதனால்தான் இயேசுவின் ரத்தம் சிறிது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று நம்ம வாசிக்கிறபடி தேவன் அதற்காகவே பிதாவாகிய தேவன் அதற்காகவே இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அத வந்து ஏசாயா 53:5 வசனத்துல நம்முடைய மீட்பு நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை மீட்பும் ஆக்கினை அவர்களே வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறது. நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில் இருந்த அந்த உறவை வந்து மீண்டுமாய் சீர் செய்யும்படியாக, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக நம்ம எழுத வேண்டிய அந்த ஆக்கினை வந்து இயேசு வந்து ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை வந்து உண்டு பண்ணினார். இயேசு வந்து பெற்று தந்த மன்னிப்புனால நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது. முதலாவது காரியம், நாம் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டும். இரண்டாவது, நாம் அப்பா பிதாவை குறிப்பிடப்படுகிற சுவிகாரத்தின் ஆவியை இருந்து நம்மளுக்கு தந்தார். நம்முடைய சாபங்கள் நீங்கி நம்மளை விடுதலை ஆக்கினார். அதே போல பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து வழி நடத்த அவர் நம்மளுக்காக வந்து மறைத்தார். அதே போல நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரே பிரதான ஆசாரியார், நம்மளுக்காக கணிந்து பேசுகிறவர், தைரியமாய் கிருபாசனத்தில் வரும்படியாக தேவன் நமக்கு வந்து புரிந்து சென்றார். மீட்பு இயேசுவால் நம்மளுக்கு என்ன செய்யணுமோ மீட்பு உண்டானது. இதை வந்து ரோமன்ல நம்ம வாசிக்க முடியும். இப்படியெல்லாம் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட இயேசு வந்து நம்முடைய காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா, நாமளும் மற்றவங்களை வந்து மன்னிக்கிறவர்களா காணப்படணும். செய்த காரியங்கள் அக்கிரமங்கள் வீரங்கள் எல்லாம் மிகவும் அதிகமான அது ஒன்றையும் குணப்படுத்தாம நாம் வந்து ஏசு கிட்ட போய் நான் அந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு நம்ம அறிக்கைக்கு நம்ம மன்னிப்பு கேட்கும் போது நம்ம மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார். அதே போல நமக்கும் விரோதமாய் செய்த ஒவ்வொருவருக்கும் நம்ம மன்னிக்கிறவர்களா நம்ம காணப்படணும். இதை மத்தேயு 6வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய தப்பிதங்களை நம்ம பிதாவாகிய தேவன் நம் தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை என்ன செய்யணும்? முதலாவது மன்னிக்கிறவர்களாய் காணப்படும். நாமே மன்னிக்காம பிதாவின் இடத்துல இருந்து என்ன செய்ய முடியாதுன்னா மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது.
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதனால இந்த நாளில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஒரு மனசுக்குள்ள எந்த கசப்பு வெறுப்பு அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும்னா பிரவேசிக்க முடியும். நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது மற்றவங்களை நம்ம என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். இதை 14,000 தாலந்து கடன் பட்டவங்களுடைய உண்மையில இருந்து நம்ம என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ளலாம். 14,000 தாலந்து கடன் பட்டவன் மன்னிக்கப்படுகிறான் எஜமான் கிட்ட இருந்து. ஆனா அந்த கடன் பட்டவன் 100 வெள்ளி பணத்தை என்ன செய்ய முடியலன்னா மன்னிக்க முடியல. அப்ப இயேசு சொல்லுவாங்க, நான் உனக்கு மன்னிச்சது போல நீ ஏன் மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தினுடைய லாஸ்ட் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்மள தெரிஞ்சுக்கொள்வோம். நீங்களும் இதே போல உங்க சகோதரின் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கலன்னா நானும் உங்களை மன்னிக்க மாட்டேன்ற ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இன்றைய ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்மளும் மற்றவங்களை நம்ம மன்னிப்போம். நம்மளும் இயேசுகிட்ட மன்னிக்க பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவன் சொல்லுங்க நீங்க நல்ல விதாவே ஆனே இந்த காலை வேலையை எங்களுக்கு தந்துட்டீங்க. இந்த காலை வேலையில நாங்க ஆலயத்துக்கு கடந்து வர பண்ணி நல்ல கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆனவே இம்மட்டும் இருந்த தேவன் எங்களை இனிமேலும் கண்களில வைத்து பாதுகாக்க போற நல்ல கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆனவரே இன்னைக்கு உலகம் எங்கும் நடக்கிற மனைவி மனித வழி ஆராதனைகளோ உங்க தரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடக்கும் பொழுது எந்த தடங்களும் இல்லாம சுதந்திரமா எல்லா ஆராதனைகளும் நடக்கணும். உங்களோட வார்த்தை மக்களிடத்துல சென்று சேரணும். ஆண்டவரே எங்களோட இருந்து நீங்க எங்களை எல்லாருக்கும் ஒரு நல்ல கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து கொடுத்து கொள்வோம். இப்பொழுதும் கூட நம்மளுக்காக சிறுவேல மறிச்ச நம்ம ஆண்டவருக்காக ஒரு பாடலை கூட பாடி அவரை ஆராதிப்போமா? ஆமென். ஆண்புவி படைத்திட்டவள் படும் வேதனை பார் பின்னாலும் கை கொண்டே மாற்றினாரி திட்ட உயிர்ப்பிக்க மாட்டார். சிலுவை நிழல் உனக்கு தரும் சிலுவை நிழல் நிலமே வழி நடக்கும் இந்த புனித வெள்ளி ஆராதனையில கூட நம்மளுக்காக மறிச்ச ஆண்டவருக்காக மறிச்ச ஆண்டவர் அவர் மறிக்கும் முன்னாடி நம்மளுக்காக அவர் பேசின அந்த 7 வார்த்தைகளை, அந்த அற்புதமான அந்த 7 வார்த்தைகளை பிரிச்சு பண்ணிட்டு பாக்குறோம். அதை குறிச்சு நம்ம இன்னைக்கு தியானம் பண்றோம். அதுல முதல் வார்த்தை பார்த்தோம், மன்னிப்பு தான். நீங்க மன்னிப்பு செஞ்சாதான் ஆண்டவர் உங்களை மன்னிச்சு உங்களை ஏற்றுக்கொள்வார். அதன்படி இப்ப நாம் பேச போற வார்த்தை கூட 2வது வார்த்தை ரட்சிப்பு. அதை எடுத்து வாசிச்சு கொள்வோமா? லூக்கா 23:43. ஏற்று அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பல்வேறு நேர்பாய் என்று மெய்யாகவே. ஆமென். இது ஏசப்பா அந்த சூழ்நிலையில ஒரு கல்லனை நோக்கி சொல்லுவாரு. அந்த கல்லனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அப்படி பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் கூட நம்ம பரலோகத்துக்கு போறது, அதுதான் பரதேசியில் இருப்பாய் நம்ம சொல்லுவோம். இயேசு அவனை நோக்கி சொல்கிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்.
அப்பனா ஆண்டவர் வந்து அந்த கண்ணன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் மாதிரி கொடுக்குறாரு, நீ வந்து கூட பரலோகத்துல நீ வந்து வசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுதான் நம்ம வந்து செகண்ட் வேர்டா ஷார்ட்டா சொல்றது ரட்சிப்பு. அதாவது ரட்சிப்புனா இந்த உலகத்துல பாவிகளை மன்னிக்கிறதா இயேசு கிறிஸ்து வந்து மனிதராக இந்த உலகத்துல பிறந்தார், பாவிகளை ரட்சிக்கதான் வந்தவர். இதுதான் நம்மளோட உண்மையான ரட்சிப்பு. அதாவது பரலோகத்துக்கு நம்ம இங்க இந்த உலகத்துல இருக்கிறோம், முடிவு பரியந்தம் நம்ம வரப்போகுது, இயேசுவின் காலம் சமீபமா இருக்குது. அந்த காலத்துல நம்ம அவரோட கூட போக போறோமா இல்ல இங்க இருந்து நம்ம கஷ்டப்பட போறோமா, இதுதான் நம்மளோட உண்மையான ரட்சிப்பு. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம தெரியும். லூக்கா 21:39 இருந்தே வாசிக்கலாம். இல்லையா, நாமோ உண்மைக்கு தண்டிக்கப்படுகிறோம். வரும்போது ஆமே. இதுல நம்ம பாக்குறது என்னன்னா, ஆண்டவர் வந்து நிறைய பாடுகளை பட்டாரு. இது நம்ம மத்தேயிலும் லூக்காலையும் பார்த்தோம்னா, இப்போ ஸ்டெல்லாக்கா சொன்ன மாதிரி ஆண்டவர் நிறைய பாடுகளை படுவாரு, நிறைய காயங்கள் படுவாரு, அதை ஆண்டவர் அவமானப்படுத்திருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுபடி ஆண்டவர் வந்து சிலுவையில 3 ஆணி வச்சு அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்சப்போ அவருடைய இடது புறத்திலும் வலது புறத்திலும் 2 கல்லர்கள் இருப்பாங்க, குற்றவாளிகள் இருப்பாங்க. அவங்கள ஒருத்தவங்க சொன்னது என்னதுன்னா, நீ கிறிஸ்துவையும் என்னை ரட்சித்துக்கோ என்று அவரை இகழ்ந்தார். அதாவது அந்த சூழ்நிலையில, அதாவது அவங்க வந்து மரணத்தை தருவாயில இருக்கிறப்போ ஆண்டவர் கிட்ட சொன்னதான வார்த்தை, அந்த ஒரு சைடு இருக்கிற கல்லன் சொன்னது, நீ வந்து கிறிஸ்துவான உன்னை எப்படி ரட்சித்துக்கோ என்று நகைக்கிறான். அவங்கள வந்து கிண்டல் பண்ணி பேசுறான். ஆனா இன்னொரு கல்லனும் என்ன சொல்றான்னா, நாமும் நியாயப்படி நடக்கிறோம். அதாவது இன்னொரு கல்லன் வந்து அவன் பண்ண தப்ப அவன் உணர்ந்துட்டான். நம்ம வந்து நியாயப்படி தண்டிக்கிறோம், ஆனா அவர் வந்து எதுவுமே தப்பு பண்ணலையே, ஆனா அவர் வந்து இவ்வளவு பாடுகள் சிலுவையை அடைஞ்சிருந்தாரே, இவரை நீ எப்படி இப்படி பேசலாம், நீ அதுக்கப்புறம் நீ இவ்வளவு பாடு, நீ இவ்வளவு கஷ்டம், நீ வந்து இவ்வளவு ஒரு குற்றம் பண்ணி நீ இங்க சிலுவையை சுமந்துட்டு இருக்க, அப்படி இருக்கிறப்ப நீ தேவனுக்கு எப்படி பயப்படாம இருக்கலாம் அப்படின்னு அந்த கலர் இன்னொரு கலர் சொல்றான். அதாவது அந்த 2 கலர்களும் மரணத்தின் இறுதி தருவாயில இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிறோம், நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய இதயத்தை நாளைக்கே தெரியும், நீங்க எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதையும் நீங்க கடந்து வர அந்த மாதிரி கடந்து வர பண்ணிருக்கிறார். அப்போ நீங்க அந்த சூழ்நிலையில இருந்து கடந்து வந்திருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு பாவமும் பண்றப்போ உங்க இதயத்தை நாளைக்கு தெரியும், இது பாவம் அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாவே தெரியும். அந்த பாவத்தை நீங்க அவங்க தெரிஞ்சு நீங்க அடுத்து செயலை பண்றப்போ இது பாவம் நீங்க உணரணும். அந்த இந்த மாதிரி இந்த கலன். அப்போ இந்த 42வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியாரையே நினைக்கிறோம். அப்போ அந்த கலனுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்ன, அவன் ஃபர்ஸ்ட் அவனோட தப்பு ஒப்புக்கொண்டான். அவன் வந்து தண்டிச்சுதான் சிலுவை அரைச்சிருக்கிறான்றத ஒப்புக்கொண்டான். ஆனா இன்னொரு கலனும் அதுல ஒப்புக்கொள்ளாம இயேசுவையும் அந்த கடைசி தருவாயில அவன் எக்ஸ்பிளைன். ஆனா இந்த கல்ல வந்து அவனோட தப்பு ஒப்புக்கொண்டான். அவனோட தப்பு ஒப்புக்கொண்டுட்டு அவன் ஆண்டவர் இடத்துல சொல்றது என்ன, ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைக்கிறாரு. அப்ப அந்த கல்லனுக்கு தெரியும் ஆண்டவர் மறுபடியும் உயிர் தெரிஞ்சிட போகிறார். ஆண்டவருடைய பாடுகளும் இந்த கல்ல ஆண்டவருடைய பாடுகள் அவ்வப்போது யாருக்குமே அந்த பழைய காலத்திலும் புதிய ஏற்பாடு காலத்திலும் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றையா சொல்றாரு. ஆனா ஒவ்வொன்றும் தெரியும், நம்ம பைபிள ரீட் பண்றோம், ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நம்மளுக்கு தெரியும். அப்ப இனிமே நம்ம இந்த பெண்கள் போல நம்மளோட பாவங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடும் போது நம்மளுக்கு கண்டிப்பாகவே ரட்சிப்பு. ஆமே. அந்த மாதிரி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைக்கிறதும் அப்படின்னா, அவன் பரலோகத்துக்கு ஆண்டவர் போக போறாருன்றது அவனுக்கு தெரியும். அப்போது என்னையும் நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே, அவனோட பாவங்களை அவனோட கடைசி தருவாயில அவன் ஆண்டவரிடத்துல முறையிட்டு அவன் பாவமணியும் பெற்று அவர் ரட்சிப்புக்கு ஆளானான். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உங்கள் நானும் இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட நம்ம இப்ப பாவம் படிச்சிட்டோம், யாருமே பாவம் பண்ணாம இல்லை, பாவத்தை நம்ம உணரணும். அடுத்து செயலை பண்றப்போ பாவம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம மனதாக உணர்ந்து அதுக்கப்புறம் உணர்ந்து ஆண்டவர் இடத்துல மன்றாடும். ஆமாம், ஆண்டவர் இடத்துல மன்றாடி நீங்க உங்களை உண்மையிலே அர்ப்பணிச்சுன்னா உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு நிஜமாகவே ஆமாம்.
அவனை நோக்கி இன்றைக்கு என்னுடைய உடைய பரதேசியில் இருப்பாய், நான் கண்டிப்பா பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போவேன் ப்ராமிஸ் பண்றேன். கண்டிப்பா ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். அவன் ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம நம்மள நாம தகுதிப்படுத்தினா இதை நம்ம போன பார்த்து காலையில பாசிபிள் சொன்னாங்க. எப்படி நாம் அவரையும் இன்னைக்கு நம்ம பாவத்தை நம்ம உணர்ந்து நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம நாமே கத்தி பட்டுக்கணும். பாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க மரித்தவர்களாக எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம். அந்த மரண நாளையும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதான். உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டுமே ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? அந்த கள்ளன் மாதிரி நீங்க கடைசி தருவாயில அந்த கள்ளன் வந்து அவனோட பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்க பெற்றான். அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த ஆலயத்தை கடந்து வர பண்ணிட்டீங்கன்னா அது மகத்தான தேவனுடைய கேட்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் நீங்க ஆண்டவருக்காக அதை செலவிட்டு நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரிதான் உங்களுக்கு பாவத்தோட வந்து ஒப்பு கொடுக்கணும். அதுபடி தகுதிப்படுத்தணும். நீங்க வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் மாற்றுவீங்க. நீங்க வந்து வெறும் மரித்தோரா மட்டும் இல்லாம மரித்தோரிலிருந்து உயிர் தெரிந்தவர்களாக, மரித்தோரிலிருந்து உயிர் தெரிந்தவர்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப அவருடைய குணம் உங்களுக்கு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட வார்த்தையின்படி நீங்க மன்னிச்சாதான் உங்களை மன்னிப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களை மன்னிப்பாரு. அப்படி நீங்க மன்னிப்பு பெற வேண்டும் அப்படின்னா ஆண்டவருடைய குணம் உங்களுக்கு வர வேண்டும். அப்பனா நீங்க உலக காரியங்கள் ஏதாவற்றும் என்னவா எடுத்து வேண்டும், குப்பையாக நினைக்க வேண்டும். உலக மனிதர்கள் உங்களுக்கு எத்தனை நாள் இருப்பாங்க? உங்க அம்மா அப்பா க்ளோஸா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருனாலுமே உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால வர முடியாது. ஆண்டவர் மாதிரி உங்களுக்காக ரத்தம் சிந்த முடியாது. ஆண்டவர் மாதிரி உங்களுக்காக மறிக்க முடியாது. மறுபடியும் உங்களுக்காக அவர் மாதிரி உயிர் தர முடியாது. நம்ம இன்னைக்கு பார்க்கும்படி அந்த உலக காரியங்கள், மக்களிடம் இருக்கிற அந்த உலக அன்பு எல்லாத்தையுமே நம்ம குப்பையுமாக ஆண்டவரிடத்துல நம்ம முழுசா நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய தகுதி. இன்னைக்கு நம்ம அதை உண்மையா நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரட்சிப்போங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆமென். சோத்திரம் எங்கள் பரலோகத்திற்கு நல்ல பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு கூட நாங்க கேட்ட வார்த்தையின்படி ஆமென் ரட்சிக்க ஆண்டவரே, ரட்சிப்பு இந்த வார்த்தை எங்க ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு வர வேண்டும் ஆண்டவரே. நீங்க அந்த கல்லணைக்கு இன்னைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு நாங்க ஒவ்வொருத்தரும் நீங்க வர்ற காலத்துல, இறுதி காலத்துல உங்களோடு கூட நாங்க வரணும், உங்களோடு கூட பிரவேசிக்கணும் ஆண்டவரே. பல்லவ ராஜ்யத்துல எங்களுக்கு ஒரு இடம் நீங்க கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு நாங்க முதல்ல எங்களோட பாவங்களை அறிக்கையிடணும். ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் இருக்கிறப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் தெரியும் நான் இந்த பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அதை இன்னைக்கு அவங்க முழுசா ஒப்புக்கொள்ளணும் ஆண்டவரே. இசப்பா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்களோட தவற மனதார உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டு எங்களை நாங்களே தகுதிப்படுத்தி கொண்டு உண்மையான தேவ பிள்ளையாக நாங்க மாறணும் ஆண்டவரே. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கணும். சோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பாவங்களையும் நாங்க ஒப்பு கொடுத்து உங்களோட பிள்ளையா நாங்க மாறணும் ஆண்டவரே. தேவனுடைய அன்பை எங்க இடத்துல நிரம்பி இருக்கோம் ஆண்டவரே. உலக அன்பை நாங்க விடணும் ஆண்டவரே. உலக காரியங்களை நாங்க விடணும் ஆண்டவரே. எப்பயுமே நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்காக படம் போற நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சிலுவையில அறையப்பட்டீங்க, ரத்தம் சிந்தினீங்க. சாட்டைகளால முள் சாட்டைகளால அடி வாங்கினீங்க. உங்கள் தோல் கிழியப்பட்டது, காயம் பட்டீங்க, முள் பிரியம் ஏற்றப்பட்டீங்க. 3 ஆணிகளை கொண்டு சிலுவையில எங்களுக்காக அறையப்பட்டீங்க ஆண்டவரே. ஆமேன். அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள ஒப்பு கொடுப்போமா? வேற எதையும் நம்ம ஒப்பு கொடுக்க போதில்லை, நம்மளையே நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆமேன். கர்த்தாவே அன்பை நினைத்து ஒருங்கிடுதே புரியாதோ எஞ்சம் நெருகாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா
ராஜா இயேசு ராஜா. அவன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அவன் இன்னைக்கு நீங்க எங்களுக்காக மறிச்ச ஆண்டவருக்காக நாங்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க ஒரு பெரிய சாட்சியா இந்த விளங்க போற நல்ல பேருக்காக நன்றி. நாங்க மட்டும் ரசிக்கப்படாம மத்தவங்க எங்களுக்கு ஆண்டவரை அறியாத பிள்ளைங்களும் நாங்க ரசிக்க பண்ண ஒரு பெரிய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே எங்களை ஒரு பெரிய சாட்சியா இந்த உலகத்துல நீங்க நிறுத்த போற நல்ல கிருபைகளுக்காக நன்றி. பொறுமைக்குள்ள வளர்த்து இயேசுவின் நாமத்தால் இருக்கிற நல்ல பிதாவே. வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். இந்த நேரத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் முதலாக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாழ்க்கை என்னுடைய போதகருக்கும் நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தை கூட உன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புது பாவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். இப்போது ஒரு கண்களை மூடி செல்லிப்போம். இயேசுவின் அருமையான ஆடைகளுக்காக நன்றிதான். இந்த நேரத்தில் இயேசு என்ற வாட்ஸ்களை நான் தியானித்து அப்பா இந்த நேரத்தில் நீங்க சுற்றி நுழைந்த வார்த்தை தியானித்து போகிறோம் ராஜா. நமக்காக அந்த சிலுவையிலே பாடு மரணங்களை சட்டார். பிதாவினாலே இந்த உலகத்துல என்னமா வரணும், பிதாவுடைய சித்தத்தின் படியே எல்லாவற்றையும் செஞ்சு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தன்னுடைய ஜீவனைய காணும்படியாக பிதாவோட சித்தத்தின் படியே ஒப்பு கொடுத்தாங்க. இந்த சிலுவை அப்படிங்கிறது ரோம அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனை. ஏன் அப்படின்னா இந்த ஜனங்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக எழுதிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய தண்டனைகளை வந்து போட்டாங்க. அதுல கொடுமையான தண்டனை தான் இந்த சிலுவை தண்டனை. இந்த சிலுவை அப்படின்றது அந்த காலகட்டத்துல ஒரு சாதகமான ஒரு சின்னமாகதான் இருக்கு. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போது இந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அந்த நேரம் முதலே அது ஆசையான சின்னமாக மாற்றப்படுகிறது. சில நேரத்துல கூட இந்த சிலுவை தியானம்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு இன்றியமையாதாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில பாடுகள் போராட்டங்கள் வந்த போதும் இந்த பாடுகளை சகித்து நமக்கு கட்சிப்படுத்த சிலுவை தியானம் தான். முன்சைடு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தியானத்தை நம்ம பண்றது சரியாகாது. நம்ம வாழ்நாள் முழுவதுமே நம்ம சிலுவை தியானம்ன்றது நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. நாம் 3 காரியங்களை குறித்து பார்த்து முடிவுள்ளலாம். வாசிங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை சுற்றி அநேக ஜனங்கள் அவரை இகழ்வான வார்த்தைகளை பேசின ஜனங்கள், அவருக்கு எதிரான வார்த்தைகளை பேசின ஜனங்கள், அவன் மனச காயப்படுத்தின ஜனங்கள், அவள் உடல் சரீரம் முழுவதும் அவள் காயப்படுத்த ஜனங்கள் இருந்த போதிலும் அந்த சிலுவைக்கு அண்டையில தன் தாயாகிய மரியாதும் தனக்கு அன்பான இந்த ஸ்ரீசனும் நின்று கொண்டிருந்தாங்க. அப்போது அதாவது உலகனுடைய நிலம் எப்படி பிற்கப்பட்டு இருக்கிறதோ அப்படி கர்த்தராகிய இயேசுவின் சரீரம் முழுவதும் பிற்கப்பட்ட நிலையில் இருந்தது. அந்த நேரத்துல கூட அவர் தன்னுடைய தாயை கைவிடல, தனக்கு அன்பான ஸ்ரீசனையும் அவர் கைவிடல. இந்த இன்றைய காலகட்டத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்படுகிறோமா பார்க்கும்போது நாம் இல்ல, கீழ்படுகிறதில்ல, அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கறதில்லை. ஆனா இந்த கஷ்டப்படி இந்த வேதனையான நேரத்துல கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு அன்பான சீசனை நோக்கியும் தன்னுடைய தாய் மரியாதை நோக்கியும் அந்த அன்பான கருணையுள்ள அந்த பார்வையை அவர்கள் மேல் விளக்கணினார். தேவனுடைய அன்பான அந்த பார்வையில் அவருடைய அந்த மெல்லிய குரலும் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் நான் மனுஷங்களுக்கு போகக்கூடாது. நான் மனுஷங்களிடத்துல போகாம நம்ம கற்பனையா நோக்கி பார்க்கும் போது நம்மளுக்கு அவருடைய அன்புக்கு மாத்திரமே நாம அடிமையாக இருக்கும்போது அவருடைய அந்த மெல்லிய குரலும் அவருடைய அன்பான பார்வையும் நமக்கு பெறும். நாம் வேதத்தை பார்க்கிறோம், அண்ணாவுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். அவர் மிகவும் நிந்திக்கப்பட்டவளா இருந்தால் அநேக குறிப்பிட்டவரை போலதான் வாழ்ந்தார்.
ஆனா அவளுக்கு பின்னி இல்லாத போதிலும் கூட அவன் மனுஷங்கள் இடத்துல போகிற அவள் நேராய் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவளுடைய கஷ்டங்கள் பாடுகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல மாத்திரம் மூச்சு விட்டனால கர்த்தருடைய மெல்லிய குரலும் அவருடைய பார்வையும் அவள் மேல் விழுந்தனால அவள் அழகான ஒரு சாமுவேலை பெற்றிருக்கிறாள். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை பாடுகள் நமக்கு வந்தாலும் நம்ம மனுஷங்க எடுத்து போகக்கூடாது. மனுஷங்க இடத்துல போனா அப்படின்னா நமக்கு வேதனை தான் அதிகமா விடுதலை கிடைக்காது. நம்முடைய கர்த்தருடைய பாதத்துல மாத்திரம் நம்ம அமர்ந்து அவருடைய அன்புக்கு மாத்திரம் அடிமையாக இருக்கும் போது அவருடைய மெல்லிய குரலும் அவருடைய அன்பான பார்வையும் நம்ம மேல். இரண்டாவதாக கர்த்தர் சில பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த சிலுவை கண்ணில அந்த சீஷனை நோக்கி அதோ தாய் என்றார், இந்த தாயாகிய மரியாதை நோக்கி அதோ உன் மகன் என்றார். இப்படி சில பொறுப்புகளை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படின்னா யோவான் இடத்துல கர்த்தர் அதோ ஒரு மகன் என்றார். இப்படி இனி என் தாயை பார்க்கிற பொறுத்து உனக்கு நான் கொடுக்கிறேன். இனிமேல் இதுதான் உன்னுடைய தாய். இந்த தாய் நீதான் பார்க்கணும், அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீதான் செய்யணும் தான் அப்படின்னு இந்த பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி இந்த உலகத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவது நாம் ஆயுதமாக இருக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கிற பொறுப்பானது நமக்கு எவ்வளவு மேன்மையிலதான் இருக்கும். இந்த பொறுப்பை நாம் ஒரு நாளும் அசகம் பண்ணக்கூடாது, அர்த்தமா எண்ணக்கூடாது. அந்த பொறுப்பை நான் முதலாவது ஏற்றுக்கொண்டு அதை செவ்வனை செய்து முடிக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். நாம் மேலிட்டு பார்க்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் பார்க்க வேண்டாம். நானும் சொல்றேன். கர்த்தர் பேரை பார்த்து கேட்கிறார். பேரிடத்தில் எனக்கு அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுரு அதற்கு நான் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே, அதை நீர் அறிவீர் என்றார். நீ அன்பா இருக்கிறேனா என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயா என்று கேட்கிறார். இப்படி 3 முறை பேதுரு கேட்கிறார். இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் கர்த்தரை அன்பா இருக்கிறாங்களோ, கர்த்தர் யாரிடத்தெல்லாம் அன்பா இருக்கிறாரோ இப்படிப்பட்ட கர்த்தர் சில பொறுப்புகளை கற்றுக் கொடுக்கிறார், சில ஆவிக்குரிய பொறுப்புகளை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்துல கூட எத்தனையோ கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ இருக்கிறாங்க. அவர்களுக்கு கர்த்தரை பற்றி நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். கர்த்தரை பற்றிய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இது நம்மையில் விழுந்த திறமையா இருக்கிறது. அவர்களை நாம் கண்முன்னே அவர்கள் கெட்டு போக பார்க்க கூடாது. அவர்களுக்கு கர்த்தரை பற்றிய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் நம்மிடத்தில் கர்த்தர் விரும்புகிறார். இப்படி சில ஆவிக்குரிய பொறுப்புகளை நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு உண்மை உத்தமத்தோடு அந்த பொறுப்புகளை செவ்வனை செய்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் ஆவிக்குரிய குடும்பத்தை சிலுவையில் துவங்கி வைக்கிறார். தாயாகிய மரியாதை பார்த்து அதோ உன் மகனை பார், யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்றார். இப்படி அந்த பாடு மரணங்களை சகித்து கொண்டிருக்கிற வேலையிலும் கூட தன் தாயை பாதியில அவர் விடல. நானே இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறேனே, பாடுகளை அனுபவிக்கிறேனே, நான் அவளுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன் தாயை பாதியில கைவிடல. இதுக்கு அநேக பேர் நீங்க வந்திருக்கலாம், எனக்கு ஒரே மகன் தான், ஒரே பொண்ணுதான், என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே, இன்னும் வேறையாலும் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்க. இப்படி அந்த வேகமான நேரத்துல கூட கர்த்தர் தன் தாய்க்கும் தனக்கு அன்பா இருந்த ஸ்ரீசனுக்கும் புது ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறார். அந்த இடத்துல தன் தாயின் வாதில கைவிடல. இன்றைக்கு நாம் எப்படி தன் தகப்பன் தாய்மார்களை கனப்படுகிறோம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நாம அவரோட வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா, அவர்கள் பலவீனத்தோடு இருக்கும்போது நம்ம அவங்களை பார்க்கணுமா, இல்ல அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்யறோமா, இல்ல அவங்களை தூசிக்கிறோமா, இல்ல அவங்களுக்கு மனசு கஷ்டப்படியான வார்த்தைகளை சொல்றோமா, இப்படி எந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கோம் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாசிக்கலாம். உதாரணம் 27ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். என்ன கட்டளைகளின் படிக்கிறேன்
நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் ஆகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆவது தன் தகவனையும் தன் தாயை இச்சிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதனாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்க அழைக்க சபிக்கப்பட்டவன் என்ற வேதம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறது. You will be cursed all your life if you do not care for your parents என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இன்றைய காலகட்டத்துல நாம் கற்று நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து போகிறார். தன் உயிரே போகும் நேரத்தில் கூட தன் தாயை தனக்கு அன்பான சீசனுக்கு ஒப்படைக்கிறார். நாம் இந்த உலகத்துல நாம் இருக்கிற அந்த குடும்பத்தை நாம் பாதுகாக்கிறவர்களா இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை நாம் தருகிறவர்களா இருக்கணும். ஏனென்றால் நம்ம இயேசு கிறிஸ்து தன் தாயை கனப்படுகிறவராய் இருந்தார். குடும்ப உறவுகளை செவ்வனை பாதுகாக்கிற தெய்வமா இருந்தார். அதனால் தான் நல்ல ஒரு முன்மாதிரியை இயேசு நமக்கு வைத்து போகிறார். அவர் இது மாதிரி அந்த ஆவிக்குறை குடும்பத்தை மாற்றம் ஏற்படுத்திவிட்ட விடல, இந்த ஆவிக்குறை குடும்பம் தான் இன்றைய இந்த சபையாக மாறி இருக்கிறது. கிறிஸ்து இந்த சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவயங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு இந்த சரீரத்துக்கு ஒவ்வொரு அவயங்களும் வெவ்வேறாக இருக்கிறது போல நான் கர்த்தர் தந்திருக்கிற அந்த சபை தந்திருக்கிற இந்த ஆன்மாக்களாகிய நம் ஒரு அவயங்களாக இருக்கிறோம். அப்போ இந்த கண்ணாக செய்ய வேண்டியவற்றை கண் செய்யும். இப்படி ஒவ்வொரு அவயங்களாக நாம் ஒன்றாக செய்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது ஒரு நிமிடம் கட்டளை முடிஞ்சிருக்கும். கேட்ட வார்த்தைப்படி ராஜா எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிறது உதவி செய்ய உங்களோட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய பகவானே. எங்க ஆவியாம கல்வியில முழுவதுமா இயேசுவே நன்றி. நன்றி இயேசுவே. கீழே கொள்கின்ற என்னை பார்த்தே இனிமையான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்க அன்புள்ள கதை தாமே இந்த வார்த்தை ஆசிரியர்